அறிவோம் ஆன்மீக நாமம் அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான நமஸ்காரம். நம்ம தொடர்ந்து மாசி மகம் அதோடைய சிறப்புகளை நம்ம பார்த்துட்டே வரோம். இதில் முதல்ல வருண பகவான் சாப விமோச்சனம் பெற்ற நாள், சிவபெருமான் கிட்டேருந்து சாப விமோச்சனம் பெற்ற நாள் மாசி மகம்ங்கிறத பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் மகா குளத்தில் நம்ம மாசி மக நாளில் நீராடும் பொழுது பாவங்கள் நீங்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி நவ நதிகள் அனைவருமே மாசி மக நாளில் மகா குளத்தில் நீராடி மக்களிடம் இருந்து அவங்க பெற்ற பாவங்களை அவங்க நீக்கிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி ஒரு 7 முக்கியமான சிறப்புகளை மாசி மகம் பற்றின சிறப்புகளை நான் அவங்க கூட 1 by 1 ஷேர் பண்ண போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, தக்ஷனுடைய மகளாக பார்வதி தேவி அவதரித்த நாள் மாசி மகம். தக்ஷன் அப்படிங்கிறவர் பிரம்மதேவருடைய மகன். தக்ஷனுடைய மகளாக பார்வதி தேவி அவதரித்தாள் மாசி மகன் நாளில். அவளுக்கு தாக்ஷாயணி அப்படின்னு பேர் வச்சு தக்ஷன் வளர்த்து சிவபெருமானுக்கு திருமணம் செய்து வைத்தார். அப்போது தக்ஷனுடைய மகளாக நம்மளுடைய பார்வதி அவதரித்த நாள் மாசி மகம். இரண்டாவது சிறப்பு என்ன அப்படின்னா, மக நட்சத்திரத்தினுடைய அதிபதி கேது பகவான். இவரை நம்ம மாசி மக நாளில் வழிபாடு செய்யும் பொழுது ஞானமும் முக்தியும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா, பிதுர் தர்ப்பணம். மாசி மகன் நாளில் பிதுர் தர்ப்பணம் நம்ம செய்யும் பொழுது நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் நீங்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். நான்காவதாக, குல தெய்வத்தை மாசி மகன் நாளில் நாம் வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய குலம் தழைக்கும் அப்படிங்கிறதும் ஒரு ஐதீகம். ஐந்தாவதாக, சரஸ்வதி தேவி வழிபாடு மாசி மக நாளில் செய்வதுங்கிறது சிறப்பு. ஏன்னா நதி தேவதையான, கல்வி தேவதையான சரஸ்வதி தேவி மகா குளத்தில் புனித நீராடி தன்னுடைய பாவத்தை போக்கிக் கொள்கிறாள். இன்றைக்கினா மாசி மக நாளில். அந்த அன்னைக்கு நம்ம சரஸ்வதி வழிபாடு செய்வதுங்கிறது மிகவும் உகந்தது. ஆறாவதாக, சிவபெருமானுக்கு முருகன் ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தை உச்சரித்தார். முருகனுக்கு சுவாமிநாதன் என்ற பெயரை வைத்தார் சிவபெருமான். அது மாசி மக நாளில் தான். ஏழாவதாக, திருக்கோஷ்டியூரில் உள்ள ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் கோவில் அப்படிங்கிறது மாசி மகத்துக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அங்கே நடக்கிற தெப்ப திருவிழா அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது. அந்த தெப்பத்தில் விளக்கேற்றி பெருமாளை வழிபட்டால் நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இருக்குது. ஹிரண்யகசிபு அப்படிங்கிற அசுரனை வதம் செய்வது குறித்து ஆலோசனை செய்வதற்காக பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவங்க 3 பேருமே கோஷ்டியாக வந்த ஊர் தான் திருக்கோஷ்டியூர். அது மட்டும் இல்லாமல் அக்ஷர மந்திரமான ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தை ராமானுஜர் மக்களுக்கு உபதேசம் செய்த ஊர் அப்படிங்கிறது திருக்கோஷ்டியூர். இன்னொரு விஷயமும் அதில் இருக்குது. புத பகவானுடைய, அதாவது புதனுடைய மகனான புருவரன் அப்படிங்கிறவர் பூமிக்கு வந்த ஊர் திருக்கோஷ்டியூர். அது மாசி மக திருநாள். இப்படி ஏராளமான சிறப்புகள் பெற்ற மாசி மக திருநாளில் நீங்களும் அனைத்து தெய்வங்களும், ஒரு தெய்வம் இல்லை, எல்லா தெய்வத்துக்கும், சிவபெருமான், அம்பாள், முருகன், பெருமாள், இப்படி எல்லா தெய்வத்துக்கும் நம்ம அந்த நாளில் வழிபாடு செஞ்சு நம்ம இறைவனுடைய அருளை நாம் பெறுவோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாசி மகத்தினுடைய ஸ்பெஷாலிட்டிஸ் ரீச் ஆகிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மேலும் மற்றொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.